சென்னையில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திரபானு நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த சென்னையில் கட்டிட கழிவுகள் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கு. சாலைகள் அங்கங்கே கொட்டிடுவாங்க. இப்போ என்ன நடைமுறைகளை கொண்டு வர போறோம்? இதனால என்ன பலன்கள் ஏற்படப்படும்? இல்லை, பொது இடங்களில் கொட்டப்படும் கட்டிட கழிவுகள் அகற்றுவதற்கு மாநகராட்சி முயற்சி எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, எந்த பொது இடத்துலையும் நீங்கள் கட்டிட கழிவுகள் கொட்ட வேண்டாம். அந்த கட்டிட கழிவுகள் ஏதாவது உருவாக்கினால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் டிபாசிட் பண்ணுங்க, அல்லது 1913க்கு கால் பண்ணி நீங்கள் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணால் நாங்கள் சென்னை கார்பரேஷன்லேயே அதை அகற்றுவோம். அந்த தயவு செய்து பொது இடங்கள்லையும் இந்த நீர்வழிகளிலும் இந்த கட்டிட கழிவுகள் கொட்ட வேண்டாம்ன்றது தான் கேட்டுக்கொள்ளும். ஓகே, இப்போ குறிப்பாக ஒருவேளை இப்போ ஒரு பில்டர்ஸ் கட்டிடங்களை இடிக்கிறாங்க, இம்மிடியா அவங்க சாலையில் கொட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பீங்க? குறிப்பாக இந்த 5000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறது வசூலிக்கப்படுமா? இல்லை, நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்குற விழிப்புணர்வுக்கு, அதே மாதிரி பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்துக்கு நாங்கள் பார்க்கறதுல அபராதம் விதிக்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் தயவு செய்து பொது இடங்களில் கட்டிட கழிவுகள் கொட்டுவது தவிர்க்க வேண்டும். நாங்கள் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி நீங்கள் கொட்டுங்க, நாங்கள் எடுத்துருவோம். அப்படி மீறி செயல்பட்டால் அது அந்த சூழ்நிலை இயலாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு எச்சரிக்கைக்காக எவ்வளவு ஃபைன்? அந்த இப்போதைக்கு அந்த ஃபைன் நடைமுறையில் இருக்கிறது. அது மீறி அங்கே கொட்டினா ஒரு 5000 ரூபாய் ஃபைன் இருக்கும். அது என்னையிலிருந்து அமல் சார்? அதுக்கான டேட் எதுவும் இருக்கா? அது இப்போ நடைமுறையில் இருக்கிறதுங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இப்போ நம்ம குறிப்பா நம்ம இப்போ ஒரு பில்டிங் டெமாலிஷ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? இது எப்படி ஆன்லைன்ல பே பண்றதா? இதெல்லாம் பர்மிஷன் வாங்கும் போதே இந்த ஆன்லைன்ல ஜிசிசி வெப்சைட்ல இருக்கிறது, அது அப்படியே பே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த பணம் கட்டுறதுக்கான இப்போ 1 டன்னுக்கு மேல எவ்வளவு கட்டணும்? அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த பேமெண்ட் கேட்வே வரும். பேமெண்ட் கேட்ல அப்படியே பே பண்ணிக்கலாம். ஓகே, அது கட்டணம் சரியா எவ்வளவு சார்? ஏன்னா இப்போ நிறைய பேர் அது கூட இல்ல, அது டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு இதுல அது ஆன்லைன்ல கட்டுறது தான் இருக்கும். ஆன்லைன்லயே தான் வந்துடும். அது ஜிசிசி வெப்சைட்ல தான் வந்துடும். அது இல்ல, இப்போ நான் டெமாலிஷ் பண்ணிட்டேன், அந்த கழிவு என்கிட்ட இருக்கு, பட் அதை என்னால அளக்க முடியாது, அதோட வெயிட் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வே பிரிட்ஜ் மூலமாக ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியில வே பிரிட்ஜ் மூலமா வெயிட் பண்ணி அந்த வெயிட்டுக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் வசூல். கழிவுகளை அகற்றதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் கட்டணும். ஆமாம், கழிவுகள் ரிசீவ் ஆனதுக்கு பிறகு. இப்போ அந்த கழிவுகளை நம்ம மாநகராட்சி என்ன பண்ணுது? குறிப்பா அந்த வரக்கூடிய பொருட்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர போறோமா? அந்த மாநகராட்சி இந்த இந்த ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியில் ப்ராசஸ் பண்ணிட்டு அது யூஸ் பண்ண போறாங்க. அது மார்க்கெட்ல அது விற்கிறாங்க. அது நம்ம பொதுமக்களும் வாங்கிக்கலாமா? அதுக்கான ரேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா? ரேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, தேங்க்யூ.